கம்பெனியில் பார்த்துருப்பீங்க பெஞ்ச் ஒர்க், இன்க்ரீசிங் பெஞ்ச் ஒர்க் அண்ட் ரெடியூசிங் ஐடி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத. ஸோ பெஞ்ச் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத நியூ கமர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்காது. பெஞ்ச் ஒர்க் என்னன்னா, நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டாம், சும்மாவே கம்பெனியில் இருக்கலாம், சீயிங் மானிட்டர், பட் உங்களுக்கு சேலரி மட்டும் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு பெஞ்ச் ஒர்க். நீங்கள் நினைக்கலாம், ஓ பரவாயில்லையே நல்லா இருக்கு இந்த ஜாப் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஓவர் தி பீரியட் 1 இயர் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணியிருக்கீங்க அதை வச்சு தான் whether you can able to move to the other company. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பெஞ்சில் மட்டும் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்காது, ராங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் பெஞ்ச் ஒர்க்கை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னாக்கா உங்களுக்கு கிளைண்ட் வேணும், கம்பெனிக்கு கிளைண்ட் வேணும், அண்ட் மீன் வைல் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வேணும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆக்சுவல் ரெக்யர்மெண்ட். பட் லாஸ்ட்டாக ரீசெண்டாக இருக்கக்கூடிய டேஸில் நிறைய எம்ப்ளாயிஸ் பெஞ்ச் ஒர்க்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தோஸ் ஆர் ரிசீவ்டு ஆஃபர் லெட்டர் recently in various organization institutionsல காக்னிஷன், விப்ரோ, டிசிஎஸ்ல எல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ன வரைக்கும் கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆஃபர் லெட்டர் கொடுத்தவங்கள எடுத்துக்கிறோம், பட் நாங்கள் இப்போதைக்கு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட வந்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து காக்னிஷன் பிளேஸ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருந்தாரு. நான் இது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் சார், எனக்கு இது வரைக்கும் கால் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதுவும் நேற்றுக்கு வந்த நியூஸ், மின்ட் நியூஸ் பேப்பரில் வந்தக்கூடிய நியூஸும், ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பர் மின்ட்டில் வந்தக்கூடிய நியூஸும் சேமாக இருக்கிறது. என்னன்னா, ஆஃபர் லெட்டர் வாங்கியிருப்பீங்க, என்ன கால் வந்திருக்காது. ஸோ அது வரைக்கும் ஐடியில் இல்லாமல் நீங்கள் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் எய்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் இன்ஜினியரிங் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் லைக் கேட், இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால உங்களுடைய க்ரோத் இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இட் மீன்ஸ் தட் நியூவாக படிக்கக்கூடிய பீப்புளுக்கும் இது ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அதர் ரிலேட்டட் கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடணும். அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கேட் ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய கெரியர் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய க்ரோத் வந்து காம்படிட்டிவ் வேர்ல்டில் நீங்கள் டெஃபினட்டாக யூ கேன் ஏபிள் டு ரீச் யுவர் பாசிபிள் ஹைட் அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா சொல்ல வரோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பேக்கில் பார்த்துட்டு இருக்கிற நியூஸ் வந்து நேற்றுக்கு, அதாவது ஆகஸ்ட் 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பரில், நியூஸ் பேப்பருடைய நேம் வந்து தி மின்ட் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர். இந்துஸ்தான் டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நியூஸ் அப்படியே ரீட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெக் ஒர்க்கர்ஸ் ஆன் தி பெஞ்ச் ஸ்டார் அட் அன்சர்டனிட்டி ஆஸ் ப்ராஜெக்ட் தின் அவுட். ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ தட் தேர் இஸ் அ மோர் பாசிபிலிட்டி ஆஃப் ப்ரொவைடிங் பெஞ்ச் ஒர்க் ஃபார் தி எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ். அண்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் HCL Tech, காக்னிஷன் Technology and Mahindra Limited, Infosys and Wipro are reviewing their bench policy amid slowing client demand அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஃபைனலாக ஐடி சர்வீசஸ் கம்பெனி யூஸ்வலி லெட் எம்ப்ளாயிஸ் சிட் ஆன் பெஞ்ச் ஃபார் அப் டு 4 months அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பெஞ்ச் ஒர்க் அண்ட் unavailability of projects is going to be happen. So லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ்க்கு வந்துச்சு, பிகாஸ் தே நீட் ஆஃப் மோர் பீப்புள் அண்ட் மோர் ப்ராஜெக்ட்ஸ். பட் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட் பெஞ்ச் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணாலும், if you are keep on preparing the competitive examination either like engineering level or administrative level of exams நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா definitely within 1 or 2 yearsல வந்து நீங்க வந்து you can able to achieve your goal of either engineering sector, maybe administrative sector நீங்க போக முடியும். ஐடி ஜாப் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இல்லாம நெக்ஸ்ட் லெவல்ல ஆப்ரேட் பண்றது யூஸ் ஆகும். மீன் வைல் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இன் டு தி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில நீங்க படிக்கிறீங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா கேட்டுக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட் கம்மி, ஆனால் பட் கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இதான் மனசில் வச்சுட்டு அந்த ப்ரிப்பரேஷனை அப்ளை பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் டைமை அப்ளை பண்ணி கிரேட்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட கெரியர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நியூஸாக நீங்கள் பார்த்துக்குங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.